ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் ஹண்டர். நாங்கள் போன வீடியோவில் இல்லஸ்ட்ரேட்டரை பற்றி பேசிக்காக பார்த்தோம். இல்லஸ்ட்ரேட்டர்னா என்ன, இல்லஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, மற்றும் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணதை பற்றி வரங்காட்டியும் நாங்கள் போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐபட்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இப்போ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஒர்க் பிளேஸுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒர்க் பிளேஸுக்கு வந்தாச்சு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், இதில் நாம் டிசைன் பண்ணணும். ஓகேயா, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ ஒர்க் பிளேஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளையாக தெரியுது தானே, இதுதான் இந்த ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்ட் போர்டில் தான் நாம் எந்த டிசைன் வேணுமானாலும் நாங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ட் போர்டுக்கு வெளியே போணுச்சுன்னா அது அவுட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு இதில் கணக்கெடுக்கப்படும். அதனால் இந்த ஆர்ட் போர்டுக்குள்ளே நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சாலும் ஒரு எழுத்து எழுதினாலும் அதுதான் டிசைன். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வரைகிறது தான் டிசைன். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஒர்க் பிளேஸை பற்றி பார்க்கலாம். ஒர்க் பிளேஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிறது தான் மெனு பார். மேலே மெனு பார்ல ஃபைல், எடிட், ஆப்ஜெக்ட், டைப், செலக்ஷன், எஃபெக்ட், வியூ, விண்டோ இந்த மாதிரியான மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா மெனு பார். ஸோ அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறது டூல் பார். இந்த டூல் பார் எதுக்குன்னு சொன்னா இந்த டூல் பாரை வச்சு தான் நாங்கள் ஒரு டிசைனை மேக் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கட்டுறேன் பாருங்க. இந்த ரெக்டாங்கிள் டூல் நான் எடுத்து நான் இங்கே வரைஞ்சாச்சு. இந்த டூலை வச்சு தான் இந்த டிசைனை நான் இங்கே வரைகிறது. ஓகே, அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த வலது பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். நீங்கள் இந்த டூல்ஸை வச்சு வரைகிற ஒவ்வொரு இதுக்கும் இதில் ப்ராப்பர்ட்டிஸும் அதனுடைய டிசைன், எஃபெக்ட் போன்றவற்றை முக்கியமாக செய்கிறதுக்கு, அடுத்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போன்றவற்றை மேற்கொள்றதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது மூணு தான் இதில் முக்கியமாக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெனு பார், அடுத்தது இந்த டூல் பாக்ஸ், அடுத்தது அதனுடைய டிபெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல். ஸோ இது மூணையும் வச்சு தான் நாம் ஒரு டிசைனை மேக் பண்ணுறது. இப்போ நாம் இந்த டூல்ஸ் பார்ல இருக்கிற ஒவ்வொரு டூலையும் பற்றி நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது டூல் செலக்ஷன் டூல். இந்த செலக்ஷன் டூல் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் எந்த ஒரு ஒப்ஜெக்டையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஒப்ஜெக்டை நான் இப்போ இது ஒரு ஒப்ஜெக்ட்னு வச்சுங்களேன், இன்னொரு ஒப்ஜெக்ட் நான் வரையணும் பாருங்கள். டூல் எடுத்து ரவுண்ட் வரைஞ்சாச்சு. இதுக்கு நாம் கலர் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு லேட்டாக நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இதுக்கு நாம் ஒரு கலர் பண்ணுவோம். ஓகே, இப்போ கலர் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 ஒப்ஜெக்ட் இருக்குது. இந்த 3 ஒப்ஜெக்டை எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல எங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மூவ் டூல் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரெக்ட் செலக்ஷன் டூல். ஸோ டிரெக்ட் செலக்ஷன் டூல் எதுக்கு பயன்படுத்தப்படுறீங்கன்னு சொன்னால் ஒரு ஷேப் இருக்குது தானே, இந்த மாதிரி ஷேப்பில் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆங்கர் பாயிண்ட் டூல் பயன்படுத்துவாங்க. அதாவது டிரெக்ட் செலக்ஷன் டூல் பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ இந்த டிரெக்ட் செலக்ஷனை நாம் எடுத்து இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் கொடுத்தாச்சு. இது கிளிக் பண்ணி இப்படி இழுத்தாக்கா அது மட்டும் அட்ஜஸ்ட் ஆகி வரும். ஓகே, எனக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்டை எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரெக்ட் செலக்ஷன் டூல் பயன்படுத்துவாங்க. இதனுடைய ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது மிக முக்கியமானது பென் டூல். ஸோ பென் டூலுடைய ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பி. ஸோ இதன் மூலம் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக ஒரு டிசைனை வரையலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கேர்வான இதை நான் இப்போ வரையணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேர்வான இதை எனக்கு வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி கேர்வாக வரைகிறதுன்னு சொன்னால் இந்த பென் டூலை வச்சு நம்ம வரையலாம். ஒரு டிசைனருக்கு இந்த பென் டூலுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி தெரியும். கூடுதலாக இது டிசைனர்கள் யூஸ் பண்ணுவாங்க இந்த பென் டூல். ஓகே, அடுத்தது இந்த ஷேப் டூல்.
ஷேப் டூலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்டாங்கிள் டூல் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து எம். முக்கியமாக இதில் வந்து 3 டூல்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. என்னென்னு சொன்னால் இந்த ரெக்டாங்கிள் டூல், இந்த எலிப்ஸ் டூல், அடுத்து வந்து இந்த பாலிகன் டூல். இந்த 3 தான் பொதுவாக இதில் பயன்படுத்துவாங்க. இது மூலம் என்னன்னு சொன்னால் இந்த ரெக்டாங்கிள் டூலை வச்சு எங்களுக்கு ரெக்டாங்கிள் டிசைன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த எலிப்ஸ் டூலை வச்சு எங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த பொலிகன் டூல்ஸை வச்சு எங்களுக்கு பொலிகன் ஷேப் வந்து எங்களுக்கு வரைஞ்சி கொள்ளலாம். அடுத்தது வந்து டைப் டூல். ஸோ டைப் டூலை பொறுத்தவரையில் நீங்கள் சகல விதமான டைப்பையும் வந்து இங்கே பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் எனக்கு வந்து டைப் வரும். எனக்கு தேவையான இதை டைப் பண்ணலாம். நான் டெக்ஸ்ட் தமிழ் ஹண்டர் அடிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எனக்கு பெருசாக, இது எனக்கு வந்து பெருசாக இருக்குதானே, பெருசாக இருக்குன்னு சொன்னால் ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி ஒரு இழுத்துன்னு சொன்னால் அது வந்து தானாக ப்ரொஃபஷ்னலாக பெருசாகும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து எனக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் இந்த டைப் டூலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே இருக்குது. இதில் வந்து எனக்கு இதனுடைய எழுத்து ஃபோன்ட்டை எனக்கு மாற்றலாம். இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், ஃபோன்ட்டை மாற்றுறத தேவையான ஃபோன்ட் எனக்கு எந்த ஃபோன்ட் பிடிக்குமோ, அதாவது உங்களுக்கு என்ன ஃபோன்ட் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இந்த ஃபோன்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய கலரையே மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஃபில் இருக்குது. ஃபில் போனீங்க சொன்னால் டிஃபால்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 இடத்துலையும் இருக்குது. இந்த இடத்துலையும் உங்களுக்கு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பொதுவாகவே. ஸோ இங்கேயும் கலரை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரஷ் டூல். ஸோ ப்ரஷ் டூல் எதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டாக டிசைன் கலர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கலரை வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக கலர் பண்ணலாம். இந்த ஓட்ட கலர் மாதிரி இருக்கும். அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ இது கலர் செட் பண்ணணும்னு சொன்னேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் கலர் கொடுக்குறேன்டா, இது எடுத்து இதுக்கு வந்து எனக்கு தனி கலராக இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஆனால் இதனுடைய ஃப்ரீ ஹேண்ட் எனக்கு ஒரு டிசைன்ஸை வந்து ஒரு 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 கலரை வந்து எனக்கு ஒரு ஷேப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ப்ரஷ் டூலை வச்சு உங்களுக்கு கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்படி சைன் போட்டோன்னு சொன்னால் சைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் டூலை வச்சு உங்களுக்கு பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து பென்சில் டூல். இந்த பென்சில் டூல் இதுவும் அது மாதிரி தான் பென்சில் டூலும். ஸோ ஃப்ரீ ஹேண்டாக உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன்ஸ் எங்களுக்கு வரைஞ்சி கொள்ளலாம். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சி கொள்ளலாம். அது வந்து அதுக்குரிய ஸ்கெட்ச் ஆர்டிங் இருந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அது வரையலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ வந்து இருக்க இந்த டெப்லெட் மாதிரி வந்துருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு வந்து ட்ராயிங்ஸை மேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி இதில் இந்த பென்சில் டூலை வச்சு உங்களுக்கு ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜூம் டூல். ஸோ ஜூம் டூல் எதுக்குன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் வச்சு உங்களுக்கு ஒரு இதை ஜூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அதை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட், ஜூம் இன் செய்கிறதுக்கு இந்த ஜூம் டூலை பயன்படுத்துவாங்க. அதோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து Z. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்ட் டூல். ஹேண்ட் டூலை பொறுத்தவரையில் நீங்கள் ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஓகே, நீங்கள் ஜூம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஜூம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த தொங்கல் அந்த தொங்கலுக்கு போகணும். அதுக்கு நீங்கள் பயன்படுத்துறது வந்து நீங்கள் திருப்பி ஒரே ஜூம் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஹேண்ட் டூலை வச்சுருக்காங்க. இந்த ஹேண்ட் டூலை வச்சு நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக இப்படி மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா H. ஓகே, நீங்கள் H கிளிக் பண்ணி சொன்னால் அது வந்துடும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ட்ராப். ஸோ ஐ ட்ராப் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது ஐ ட்ராப். இதுதான் ஐ ட்ராப். ஸோ இதை வந்து எதுக்குன்னு சொன்னால் இப்போ எனக்கு நான் வந்து இந்த ஷேப் இருக்குது தானே, இந்த ஷேப்புக்கு வந்து எனக்கு இந்த கலர் தான் வேணும். இந்த நீல கலர் வேணாம், இந்த ரெட் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ நான் வந்து இந்த கலரை நான் கொடுக்குறதுக்கு நான் திருப்பி கலர் இதில் போய் கலர் பண்ணி எடுக்கணும். அதை விட லேஸாக எங்களுக்கு வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போக தான் இந்த ஐ ட்ராப் வச்சுருக்காங்க. இதே கலரை எங்களுக்கு வந்து இங்கே கொடுக்கலாம். அது எப்படின்னா இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு, கலர் கொடுக்க வேண்டியதை. அடுத்தது வந்து இந்த ஐ ட்ராப்பை கிளிக் பண்ணியாச்சு. ஐ ட்ராப்புடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து ஐ. ஸோ நீங்கள் வந்து கீபோர்டில் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்க சொன்னால் இது வரும். ஐயை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த கலரை இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதே கலர் இங்கே வந்துடும். இப்போ இந்த கலரை கிளிக் பண்ணால் இந்த கலர் வந்துடும். இந்த கலரை கிளிக் பண்ணால் இந்த கலர் வந்துடும். ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் கலர் வச்சிங்க சொன்னால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கலரை இதுக்கு வந்து நாங்கள் அக்யூரேட்டாக எடுத்துக்கொள்ளலாம்.
அதுக்கு தான் இந்த ஐட்ரோப்பை வந்து இதில் வச்சுருக்காங்க. முக்கியமாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான டூல்ஸ் இதுதான். இதை பற்றி தான் நீங்கள் வந்து கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும், டிசைன் வந்து உங்களுக்கு மேக் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ லெசன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் செஷனில் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹ.